புதுடெல்லியில் நடைபெற்ற வழக்கமான பீரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி ஐக்கிய அரபு அமீரகம் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயற்பட்டதாக ஈரான் குற்றம் சாட்டியது. முதலில் ஒற்றுமை கருதி நாட்டின் பெயரை குறிப்பிடாமல் பேசிய அராச்சி அமீரக பிரதிநிதிகளின் கருத்துக்களுக்கு பிறகு நேரடியாக பதிலடி கொடுத்தார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவால் அமீரகத்திற்கு நிரந்தர பாதுகாப்பை வழங்க முடியாது எனவும் அவர் எச்சரித்திருந்தார். இந்த நிலையில் ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் காசிம் கரிபாபடி அமீரகத்தின் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு சர்வதேச சட்டங்களை முன்வைத்து வாதிட்டார். 1974 ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை தீர்மானத்தின்படி தாக்குதல்களுக்கு வழிவகை செய்வது அல்லது அனுமதிப்பது ஆக்கிரமிப்பு நடவடிக்கையாக கருதப்படும் என அவர் குறிப்பிட்டார். அமீரக மண்ணிலிருந்து விமானங்களின் நடமாட்டத்தை கண்காணித்த ஆவணங்கள் மற்றும் தூதரக குறிப்புகளை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் ஈரான் சமர்ப்பித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு போரின் போது அமீரகத்திற்கு ரகசிய பயணம் மேற்கொண்டதாக வெளியான செய்திகளின் பதற்றத்தை மேலும் அதிகரித்தது. நெதன்யாகு அமீரக அதிபர் முகமது பின் சையத் அல் நஹ்யானை சந்தித்து பேசியதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இந்த செய்திகளை அமீரக வெளியுறவு அமைச்சகம் முற்றிலுமாக மறுத்துள்ளது. இஸ்ரேலுடனான உறவுகள் ஆபிரகாம் உடன்படிக்கையின் கீழ் வெளிப்படையானவை எனவும் ரகசிய ஏற்பாடுகள் எதுவும் இல்லை எனவும் விளக்கமளித்தது. இந்த மோதல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்கனவே இருக்கும் பதற்றத்தை மேலும் ஒரு சிக்கலாக மாற்றியிருக்கிறது. ஈரான் மற்றும் அமீரகம் இடையிலான இந்த வெளிப்படையான மோதல் பிரிக்ஸ் அமைப்பின் உறுப்பு நாடுகளுக்கு இடையே ஒருமித்த கருத்தை எட்டுவதில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடும். பிராந்திய பாதுகாப்பை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய முடியாது எனவும் அண்டை நாடுகளுடன் அமைதியான சகவாழ்வையே ஈரான் விரும்புவதாகவும் ஆனால் ஈரானின் பொறுமைக்கு எல்லை உண்டு எனவும் ஆராய்ச்சி எச்சரித்தார். குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் அதிகார போட்டி மற்றும் சர்வதேச கூட்டணிகளுக்கு இடையே உள்ள முரண்பாடுகளை தெளிவாக அவதானிக்க முடிந்தது. இஸ்ரேல் ஈரான் மோதலில் வளைகுடா நாடுகளின் நிலைப்பாடு வரும் காலங்களில் பிராந்திய அமைதியை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக இருக்கும் என்பதில் இதில் மாற்று கருத்துக்கள் இருக்க வாய்ப்பே இல்லை. இப்படியான ஒரு சூழலில் புதுடெல்லியில் அண்மையில் நடைபெற்ற பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டமானது உறுப்பு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை விவாதிக்கும் தளமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையிலான கடுமையான வாக்குவாதங்கள் இந்த கூட்டத்தின் போக்கையை மாற்றின. இந்த சம்பவம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் ஆழமான பிளவுகளையும் மாறி மாறி வரும் கூட்டணிகளையும் உலகிற்கு வெளிச்சமிட்டு காட்டியது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நலன்களுக்காக செயற்படுவதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். குறிப்பாக ஈரான் மீதான அண்மைக்கால தாக்குதல்களுக்கு அமீரக மண்ணில் இருந்து இஸ்ரேலிய அல்லது அமெரிக்க விமானங்கள் இயக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாக ஈரான் வாதிடுகிறது. இது தொடர்பாக விரிவான ஆவணங்களை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் ஈரான் சமர்ப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான ஒரு சூழலில் ஈரானிய தரப்பில் முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான வாதம் பாதுகாப்பை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய முடியாது என்பதாகும். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான அமீரகத்தின் பாதுகாப்பு உறவுகள் அந்த நாட்டிற்கு நிரந்தர பாதுகாப்பை வழங்காது எனவும் அண்டை நாடுகளுடன் சுமூகமான உறவை பேணுவதை நீண்டகால தீர்வாகும் எனவும் ஈரான் வலியுறுத்தியது. ஈரானின் பொறுமை எல்லையற்றது அல்ல என்ற எச்சரிக்கையும் இந்த கூட்டத்தில் விடுக்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டுகளை ஐக்கிய அரபு அமீரகம் முற்றிலுமாக மறுத்துள்ளது. இஸ்ரேலுடனான தனது உறவுகள் ஆபிரகாம் உடன்படிக்கையின் கீழ் வெளிப்படையானவை எனவும் இந்த ஒரு ரகசிய நடவடிக்கைகளையும் தான் உடந்தையாக இல்லை எனவும் அமீரகம் தெளிவுபடுத்தியது. குறிப்பாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு போரின் போது அமீரகத்திற்கு ரகசிய பயணம் மேற்கொண்டார் என்ற செய்திகளை அமீரகம் அடிப்படையற்றவை என தள்ளுபடி செய்துள்ளது. இந்த மோதல் வரும் 2 நாடுகளுக்கு இடையிலானது மட்டுமல்ல, இந்த பிரிக்ஸ் போன்ற சர்வதேச அமைப்புகளின் ஒற்றுமையிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஈரான் மற்றும் அமீரகம் ஆகிய 2 நாடுகளுமே பிரிக்ஸ் அமைப்பின் முக்கிய உறுப்பு நாடுகளாகும். இவர்களுக்கு இடையிலான மோதல் ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிடுவதில் வெளியுறவு அமைச்சர்களுக்கு சவாலாக அமைந்தது. வளைகுடா நாடுகள் இஸ்ரேலுடனான உறவை மேம்படுத்துவதை ஈரான் தனது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக பார்க்கிறது. இது பிராந்தியத்தில் ஒரு புதிய பனிப்போர் சூழலை உருவாக்கியுள்ளது என்று சொல்கிறார்கள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் இந்த இக்கட்டான சூழல் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளின் அவசியத்தை உணர்த்துகிறது. பிராந்திய நாடுகள் தங்களின் பாதுகாப்பிற்காக புறச்சக்திகளை சார்ந்து இருப்பதா அல்லது அண்டை நாடுகளுடன் இணைந்து ஒரு பிராந்திய பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்குவதா என்ற கேள்வி இப்போது உலக அரங்கில் முக்கியம் பெறுகிறது. குறிப்பாக ஈரான் மற்றும் அமீரகம் இடையிலான இந்த மோதல் குறித்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கும் என்பதை உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும்.
ஆபிரகாம் உடன்படிக்கைக்கு பிறகு இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு பல மடங்கு அதிகரித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கதாகும். இப்படியான நிலையில் ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையிலான இந்த பகிரங்க மோதல் மத்திய கிழக்கின் பிராந்தியத்தில் நிலவும் ஆழமான அரசியல் துருவ முனையை அப்பட்டமாக வெளிப்படுத்தியது. பிரிக்ஸ் போன்ற ஒரு சர்வதேச பொருளாதார மேடையில் இத்தகைய விவாதங்கள் எழுவது வரும் காலங்களில் உலக ஒழுங்கு எவ்வாறு அமையப்போகிறது என்பதற்கான ஒரு முன்னோட்டமாகும். குறிப்பாக இந்த மோதலில் இருந்து நாம் அறியும் முக்கிய காரணிகள்: கூட்டணிகளின் மாற்றம். 2020 கையெழுத்தான ஆபிரகாம் உடன்படிக்கை அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவை மாற்றியமைத்தது மட்டுமல்லாமல் ஈரானை ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நிலைக்கு தள்ளியுள்ளது. ஈரானின் தற்போதைய ஆக்ரோஷமான நிலைப்பாடு அந்த புதிய கூட்டணியால் தனக்கு ஏற்படும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை சமாளிக்கும் ஒரு முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை. பாதுகாப்பு இறக்குமதி செய்ய முடியாது என்ற ஈரானின் வாதம் வளைகுடா நாடுகள் தங்கள் பாதுகாப்பு தேவைகளுக்காக அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் சார்ந்திருப்பது விமர்சிக்கப்படுகிறது. அதேவேளையில் தனது இறையாண்மையை பாதுகாக்கவும் பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுக்கவும் இஸ்ரேலுடனான உறவு அவசியம் என்பது அமீரகத்தின் வலுவான நிலைப்பாடாக உள்ளது. பிரிக்ஸ் அமைப்பில் ஈரான் மற்றும் அமீரகம் ஆகிய 2 நாடுகளும் அங்கம் வகிப்பதால் இவர்களுக்கு இடையிலான மோதல் அந்த அமைப்பின் ஒட்டுமொத்த நோக்கத்தை சிதைக்கக்கூடும். உறுப்பு நாடுகளுக்குள் நிலவும் 2 தரப்பு பூசல்களை தீர்ப்பதற்கான ஒரு வலுவான பொறிமுறையை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது என்றும் சொல்லலாம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதி என்பது தற்காலிகமான போர் நிறுத்தங்களில் இல்லை, மாறாக அண்டை நாடுகளுக்கிடையே நிலவும் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் வெளிப்படையான பேச்சுவார்த்தைகளில் தான் இருக்கிறது. ஈரான் மற்றும் அமீரகம் ஆகிய 2 நாடுகளும் தங்களின் குற்றச்சாட்டுகளை சர்வதேச சட்டங்களின்படி அணுகுவதும் பிராந்திய பாதுகாப்பிற்காக ஒரு பொதுவான இணக்கப்பாட்டை எட்டுவதும் மட்டுமே போர் மோகங்கள் விலக்க உதவும். இல்லையெனில் வளைகுடா பிராந்தியம் வல்லரசுகளின் அதிகார போட்டியால் சிதைக்கப்படும் அபாயம் நீடிக்கும் என சொல்ல முடியும். ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையிலான இந்த நேரடி மோதல் வளைகுடா பிராந்தியத்தின் பாதுகாப்பு கட்டமைப்பு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பினை காட்டுகிறது. இந்த பிரச்சினையின் தீவிரத்தை இப்படியாக அணுக முடியும். இதுவரை வளைகுடா நாடுகள் ஈரானுடன் ஒருவித மறைமுக போரை மட்டுமே நடத்தி வந்தன. ஆனால் பிரிக்ஸ் போன்ற சர்வதேச மேடையில் இஸ்ரேல் உங்களை காப்பாற்றாது என்ற ஈரான் விடுத்த நேரடி எச்சரிக்கையானது ராஜதந்திர நாகரிகங்களை தாண்டி உறவுகள் எவ்வளவு மோசமடைந்துள்ளது என்பதை காட்டுகிறது. ஈரான் தனது பாதுகாப்பிற்கு வரும் அச்சுறுத்தலை தடுக்க இனி எந்த எல்லையையும் தாண்ட தயார் என்பது பறைசாற்றுகிறது. ஆபிரகாம் உடன்படிக்கையின் எதிர்மறை விளைவுகள். ஐக்கிய அரபு அமீரகம் தனது பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக இஸ்ரேலுடன் கைகோர்த்தது. ஆனால் ஈரானை பொறுத்தவரை தனது அண்டை வீட்டின் வாசல் வழியாக தனது பரம எதிரியான இஸ்ரேல் உள்ளே நுழைவதை அனுமதிக்க முடியாது என்ற நிலைப்பாட்டில் உள்ளது. இந்த முரண்பாடு ஆபிரகாம் உடன்படிக்கை என்பது ஒரு புறம் அமைதிக்கான வழியாக சொல்லப்பட்டாலும் அது ஈரானை சீண்டும் ஒரு காரணியாகவே தொடர்கிறது என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. G7 போன்ற மேற்கத்திய அமைப்புகளுக்கு மாற்றாக பார்க்கப்படும் பிரிக்ஸ் அதன் உறுப்பு நாடுகளுக்கிடையே நிலவும் இத்தகைய பகைமையை எவ்வாறு கையாளப் போகிறது என்பது அதன் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். ஈரான் மற்றும் அமீரகம் ஆகிய 2 நாடுகளும் ஒரே அமைப்புக்குள் இருந்து கொண்டு முரண்படுவது பிரிக்ஸின் ஒருங்கிணைந்த குரலை உலக அரங்கில் பலவீனப்படுத்தக்கூடும். முடிவாக மத்திய கிழக்கின் அமைதி என்பது ஏவுகணைகளின் துல்லியத்திலோ அல்லது வெளிநாட்டு இராணுவ தளங்களின் பாதுகாப்பிலோ இல்லை. இது பிராந்திய நாடுகளுக்கிடையில் நிலவும் பரஸ்பர இறையாண்மை மதிப்பில் தான் உள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் தனது சர்வதேச கூட்டணிகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அல்லது ஈரானுடன் நேரடி பேச்சுவார்த்தை மூலம் சந்தேகங்களை போக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. அதே வேளையில் ஈரான் தனது அண்டை நாடுகளுக்கு பாதுகாப்பான உணர்வை வழங்க வேண்டியதும் அவசியம். இந்த ராஜதந்திர தேக்க நிலை தொடர்ந்தால் வளைகுடா பிராந்தியம் மற்றும் ஒரு பெரும் போர்க்களமாக மாறுவதை தடுப்பது கடினமாகும்.